இன்னைக்கு நம்ம மிஸ் அன்சிங்கபிளை பற்றி பார்க்க போகிறோம். முழுகாத பெண்மணி யார் அது, என்ன அது, வாங்க பார்க்கலாம். இவங்க பேர் வயலட் ஜெசாப். இவங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு நர்ஸு. இவங்க இந்த கப்பல்கள்லாம் இருப்பாங்கல்ல, பேசஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் போர் கப்பல், இந்த மாதிரி கப்பல்களில் நர்ஸாக பணியாற்றுனவங்க. 1911 அப்போ இவங்க போயிட்டு இருந்த ஒரு கப்பல் இன்னொரு போர் கப்பல் மேலே மோதி சரியான டேமேஜ். ஆனால் இவங்க எதுவுமே ஆகலை. அந்த கப்பலும் பத்திரமா எப்படியோ துறைமுகம் வந்துருச்சு. நிறைய பேர் இறந்துருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு எதுவும் ஆகலை. 1912 டைட்டானிக்லேயும் இவங்க வேலை செஞ்சாங்க. ஐஸ் பாறையில் மோதி முழுகுச்சுல, அந்த கப்பல் தான். அதுலேயும் இவங்க தப்பிச்சிருக்காங்க. 16வது லைஃப் போட்டில் இவங்க ஏறி உட்காந்துருக்காங்க. இவங்க கையில் ஒரு குழந்தைய கொடுத்தியம்மா, அவங்க அம்மா வந்தால் கொடுத்துருமான்ட்டு அமுச்சு காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அப்புறம் 1916 முதலாம் உலகப் போர் நடக்கிற அந்த டைம் ஒரு கப்பல் வந்து மெடிசன் ரிலேட்டடாக உள்ள கப்பலாக செயல்படுச்சு. அப்போ அவங்க அந்த கப்பலில் பணியாற்றி இருக்காங்க. அந்த கப்பல் கடலுக்கு அடியில் புதைச்சி வச்சிருந்த கன்னி வெடியில் பட்டு வெடிச்சு டேமேஜ் ஆயிடுச்சு. கப்பலும் முழுகிற அந்த டைம் இவங்க உயிரோடு தான் இருந்திருக்காங்க. கடலில் குதிச்சு அந்த கப்பலில் உடஞ்ச பார்ட்ஸ்லாம் மிதக்குள்ள அதை பிடிச்சிட்டு எப்படியோ தப்பிச்சு வந்து சர்வே ஆகியிருக்காங்க. அந்த டைம் இவங்களுக்கு பலத்தடி தான், ஆனால் உயிர் பழைச்சிட்டாங்க. ஃபைனலி 1950 அப்போ இவங்களுக்கு 63 வயசு. அப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சொந்த கிராமத்தில் போயிட்டு ஆடு மாடு கோழி அதுங்களை வளர்த்துக்கிட்டு அவங்க கடைசி காலத்தை ஓட்டியிருக்காங்க. 1971 அப்போ அவங்களுக்கு 84 வயசு. அப்போ வயது முறுப்பு காரணமாக அவங்க இறந்துட்டாங்க. பார்த்தீங்களா எத்தனை வாட்டி தப்பிச்சிருக்காங்க. அது வேலை ஆபத்தான வேலைன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க ஏன் விடலை, போயிருக்காங்க. நம்மளுக்கு எதுவும் ஆகாது, நம்மளால் முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. போனாங்க, நல்லபடியாக முடித்தாங்க. அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கட்டும். நீங்கள் உங்களை நம்புங்க.